தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. ஐஞ்சுகரமும் அது ஐந்தொழிலை குறிப்பது: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். எனவே முழு சிவத்தினுடைய முழு வடிவமாக, பரிபூர்ண வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வம் விநாயகர். சிவன்தான் விநாயகர், விநாயகர் தான் சிவன். அடுத்தது சிவனுடைய அக்னி ரூபம் என்றது, சிவனுக்கு அப்பாற்பட்ட மேல் ரூபம் என்றது முருகன். அது சொல்கிறார் அருணகிரியார்: அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமும் ஆகி அகம்மாகி அயனெனவாகி அரியனவாகி அரண்ணெனவாகி அவர் மேலாம் இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவன். முருகப்பெருமானுடைய தத்துவத்தை பற்றி சொல்கிறார். 6 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 108 தத்துவங்கள், அதை கற்பால் அண்டமும் அண்டத்துக்கு கற்பாலும் இருக்கக்கூடிய தத்துவம். அது சிவன்தான் முருகன், சிவன்தான் முருகன். அதே மாதிரி விநாயகப் பெருமானுடைய உருவமும் சிவம்தான். இந்த 3 உருவங்களும் ஒன்று தான். எதை வழிபட்டாலும் என்னம்மா அவர் ஞானமுகத்தோடு விநாயகப் பெருமான தவறுதலாக ஒரு போரில் விநாயகப் பெருமானுடைய தலை ஒரு அசுரனால் இது பண்ணப்பட்டு விட்டுட்டு என்னதான் நான் நினைக்கிறேன்னா, எனக்கு சரியாக தெரியல. உடனடியாக பக்கத்தில் இருந்த யானையை சங்கரித்து யானையுடைய தலையை கொண்டு வந்து விநாயகப் பெருமான்கிட்ட வச்ச உடனே அது நல்ல கேள்வி. ஏன்னா அடுத்த இதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி தான் சொல்லுவோம், தெரியாமல் சொல்லக்கூடாது. அந்த கஜமுகன்ன்றது அவன் யானை முகத்தோடு வந்தது, சரிதானே? அது கயமுகாசுர சம்ஹாரம், அது தனியாக இருக்குது. விநாயகர் விரதத்திலே அதுவும் சேர்ந்து தான் வருது. கயமுகன்ன்றது யானை வடிவத்தில் பிள்ளையாரை நோக்கி வந்தவன். அவன் இவரை போலேயே ஒரு உருவத்தில் வந்து அவனை சங்கரித்து பிறகு அவன் தோலை அவன் வந்து முஷின்றது எலியா மாறுறான். அது ஒவ்வொரு கடவுளுக்கும் பல 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 வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். இப்போ கந்தபுராணம் ஒன்று இல்லையென்னால் முருகப்பெருமாண்ட வரலாறு இன்னும் நீண்டு கொண்டு போகும். அப்போ என்னென்னு கேட்டால், ஐயா, இந்த வரலாறு பல பல மாதிரி இருக்கிறதுனால இதையும் அறுதியிட்டு சொல்லலாது. இப்போ அவள் கேட்டது நல்ல வரலாறு, இதுக்கங்கால எப்படி விநாயகர் தோற்றவனா யாரும் சொல்ல மாட்டான், திருமுறை தான் சொல்லுது. தெரியாது. பிள்ளையார் வரைக்கும் மாதவியார் வரைக்கும் 2 பேரும் வரைக்கும் ஒரு லிங்கம் ஒன்று இருந்தான். கேட்டால் அது பிள்ளை மாதிரி ஆடுது, இப்படி காது இருக்குது எல்லாம். அப்போ அவள் கேட்குறாவான், இந்த பிள்ளையார் அவர் 2 பேரும் பாடுறோம், நாம் தான் உலகத்துக்கு. அவள் பிள்ளை யாருன்னு கேட்டது, அதில் என்ன ஒரு பிள்ளையாருன்ற பேர். இப்படி ஐயனாரை கேட்குறாவான். அம்மா, இதெல்லாம் பிற்காலத்திலே ஏற்பட்ட ஒரு கதை. உண்மையான தத்துவங்கள் இருக்குது இதுக்குள்ளே. உண்மையான தத்துவங்கள் நிறைய இருக்குது. அது சிவனுடைய 6 தத்துவங்கள்: மூலாதாரம், மேலாதாரம், உந்தி, இருதயம், கண்டம், உச்சி. அப்போ சிவனுடைய முழு சக்தியும் நெற்றியில் வந்து திரண்டு, நெற்றி வெடித்து, நெற்றி கண் திறந்து, அது அப்படியே புலம்பாக கக்கினது, நெருப்பு புலம்பாக. அதை அக்கினி தேவன் கண்டுட்டு பயந்து ஓடிட்டான். உலகம் முழுக்க சுட்டரிக்க துவங்கிட்டுது. அது அக்கினி கோலமாக சர்வ உலகத்தையும் எரிக்க துவங்கி. அப்போ அம்பாள் எல்லாம் தேவர்களெல்லாம் பயந்து ஓடிப்போ ஒதுங்கிட்டாங்க, தாங்க முடியாது. அப்போ அம்பாள் தான் சிவனிட்ட சொல்லி இதை உடனடியாக
இந்த புலம்பை என்ன செய்கிறேன்னு. அப்போ அவர் சொன்னார், வாயுவை கூப்பிடு. வாயுவும் கொண்டு போகல, அது வாயு தள்ளி கொண்டு போகணும். அது வாயுவுக்கு அபார சக்தியை கொடுக்கணும். இந்த கட்டிடத்தை தள்ளுற சக்தியை, அதனால தான் வாயு பெற்றவர், அக்கினியை தள்ளினதுனால. இப்போ இந்த கட்டிடமாக காற்று வந்து பிடிச்சதுன்னா இந்த கட்டிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தூக்கிண்டு ஓடும். அப்போ இந்த இந்த பஞ்சசக்திகள்னு சொல்கிறோம். 5 சக்தி: நிலநீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த பாருங்கள், நேற்று வரைக்கும் கடும் மழை, மெட்ராஸ் முழுக்க ரோட்டு முழுக்க இறங்கி இல்லாது. ஆனால் இன்னைக்கு விமானம் இலங்கைக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்குரிய மாற்று வழிகளை மனிதன் செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சக்தி இருந்து கொண்டிருக்குது. என்னய்யா? இல்லை, சுனாமி வராமல் பண்ணல. ஏன்னா அது பூமி, அதாவது இயற்கை சக்தியை மனிதன் தடுக்கிறன்ற முடியவே முடியாது. அந்த சுனாமி வாரதும் இறைவனுடைய சக்தி. இப்போ போன வாரம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இலங்கையும் இருக்காது. சொல்ல வடிவா கேளுங்களேன், சென்னையும் இருக்காதுன்னு. கடல் கொண்டு போயிடுமன். சொல்லியிருக்கிறேன். பெரிய உலக புகழ் பெற்ற அந்த உண்மையை சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார், சென்னையும் கடலுக்கு போகணும், அதே நேர்கோட்டில் இருக்கிற இலங்கையும் கடலுக்கு போகணும். நாம இருக்கிறோம், அது அங்கே நடக்கிறதே நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அப்போ இதை நாங்கள் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா உலகத்தில் இது நடந்து கொண்டு இருக்கு. மற்றது கடலுக்கு போன லெமூரியா மேலே வரும்னு சொல்லியிருக்கிறேன். முதல் இருந்த லெமூரியா கண்டம் ஆஸ்திரேலியா வரைக்கும் நீண்டது, கடலுக்கு போயிருந்தது. அதெல்லாம் மேலே வந்துடும். இதெல்லாம் கடலுக்கு போக அது மேலே வந்துடும். என்ன அருமையான இடம் பாருங்க, கடலுக்குள்ளே இவ்வளோ கட்டுமானங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது, சிற்பங்கள். ஏன் திருகோணமலையில், திருகோணமலை கோணேஸ்வர ஆலயத்தில் கீழே 500 அடிக்கு கீழே கடலுக்குள்ளே கேமரா லென்ஸ் வச்சு படம் எடுத்து போட்டிருக்கிறாங்க, பார்த்தீங்களா? பழைய கோயில், அதான் ராவணன்ற இது உண்மையான கோயில். மிகப்பெரிய ஆழமான இதுக்குள்ளே, எவ்வளோ ஆழத்துக்குள்ளே அப்போ அந்த அந்த பூமி தாண்டு போயிருக்கு. நாமக்கு மேலே பார்க்குறது மலையே, காலத்துக்கு காலம் சரித்திரமே தெரியாமல் போகுதம்மா. இப்போ தமிழர் இருக்கையில் இலங்கையில்னு சொல்கிறான், இப்போ சொல்கிறான் இலங்கைன்னு இல்லை, உலகம் முழுக்க இருந்தது தமிழர் தான் என்று சொல்கிறான். இலங்கையிலே தமிழர் இருந்ததுக்கான சாசனங்கள் எல்லாத்தையும் இப்போ வெளியே எடுத்து மெல்ல மெல்ல ஐரோப்பிய நாடுகளே வெளியிடுறாங்க, இது தமிழற்ற, இது தமிழற்ற. அப்போ அந்த ஆராய்ச்சிகளை பார்க்கும் பொழுது தொல்காப்பியர் இருக்கைக்குள்ளே, நான் ஒரு ஆராய்ச்சி செய்தேன், தொல்காப்பியர் இருக்கைக்குள்ளே தமிழர்கள் இருந்தார்கள் என்று நான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த முல்லைப்பண் ஈழத்தில் இருந்திருக்குது. முல்லைப்பண்ணும் முல்லைப்பாணரும் யாழ்ப்பாணரும் இவர்கள் தமிழர்கள். இவர்கள் இருந்த மிக பிரசித்தியான இடங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதை கன பேர் மறுத்தவை, இப்போ ஓமனு சொல்லினேன். வந்தாரம் முல்லை சொல்லுங்கள், வந்தாரம் முல்லை, வந்தாரம் முல்லை, வந்தாரம் முல்லை, வந்தாரம் முல்லை. எது நாம் என்ன சொல்கிறோம்? வந்தாறு மூலைன்றோம், வந்தாறு மூலைன்னு சொல்கிறோம். நல்லா கேட்டுங்கள். வண்ணர் பண்ணை சொல்லுங்கள். நாம் இப்போ என்ன சொல்கிறோம்? நாம் என்னம்மா சொல்கிறோம்? அது வண்ணர்ன்னு ஒரு இனம். அப்போ அம்மா வண்ணர்கள் ஆறு? நல்லா கேளுங்க. நான் ஆராய்ச்சி கண்டு, என்னுடைய ஆராய்ச்சியை நான் சொல்லலாம், அது என்னோடது ரெடி. என் ஆராய்ச்சியை சொன்னால் அவர் அகப்படுவார் கட்டாயம். வண்ணர் என்றது இசையில் அதி உன்னதமான இடத்துல இருந்தவர்கள். இசையில் அதி உன்னதமானவர்கள் தான் வண்ணர்கள். அவர்கள்தான் பன்னர்கள். பண்களை எல்லாம் இயற்றியவர்கள், பண்களை உருவாக்கியவர்கள். வண்ணம்
நிறம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நிறம் இசையில் நிறம் வண்ணத்தை பற்றி தொல்காப்பியை பற்றி சொல்கிறார். நிறம்ன்றது சுரங்கள் நரம்புகளைத்தான் அவர் நிறம்னு சொல்கிறார். ஐயா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நிறம் என்றால் என்ன? நரம்புகள். இப்போ சரிகம பதனி சனிதப மகரி அரிநீத நீ சரிக சாரி கரி கரி கரிக மபத மபகரி மகரி சனித ரிக சரி நீத பத பத நீத பத நீ சரி கரி சரி சனி தனி சரி மாமா பத தனி ப த நீ சரி பத நீ சரிக மபத பமத பனி த பபம நீதனி பதனி மபதனி சரி நீத மகரி சனி ரீ சனி தப தப மகரி ரிசனி. இது நிறம். இது என்ன நிறம்? தரில்ல இது என்ன? இந்த நிறங்கள் எல்லாம் சேர்ந்தது சொல்லுங்கம்மா. அடா நரம்பு சரி, நிறங்கள் பன்முகமாக சேர்ந்து அது பேர் என்ன ஆச்சு? வண்ணம். இது என்ன? இதை விடுங்க. இது என்ன? இது சும்மா பொதுவில் சொல்லுங்க. இது ஒரு வண்ணம். இதில் எத்தனை வண்ணம் நிறம் இருக்குது? நீலம், சிவப்பு, பொன்னிறம், ஊதா, 4 வண்ணம் சொல்லிக்கொள்ளுமே. இப்போ இது என்ன? வண்ணம். இசையினுடைய முழு வடிவந்தான் வண்ணம். இந்த வண்ணர்கள் வாழ்ந்த பண்ணை என்றது தொகையாக வாழ்கிறது. அது ஒரு பண்ணை, அது ஆட்டுப்பண்ணை, இது மாட்டுப்பண்ணை என்ற மாதிரி தொகையாக வாழ்ந்த இடம் வண்ணர் பண்ணை. நாம் என்ன சொல்கிறோம்? ஐயா என்ன சொல்கிறோம்? நாம் வண்ணார் பண்ணை. உங்களுக்கு விளங்குதா? இப்படி நான் இலங்கையில் தொல்காப்பிய காலத்துக்கு முற்பட்ட தமிழ் மக்கள் இலங்கையில் வாழ்ந்தார்கள் என்றதை நான் ஆராய்ச்சி செய்து அதுக்கான இதுகள் எடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதா? இதான் அந்த உண்மை. அப்போ காலம் போக ஆராய புதிய புதிய விடயங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. எங்களுக்கு பிறகு வரவன் இன்னும் கன விஷயங்களை இப்போ இது வந்துருக்குது தானே, இந்த கம்ப்யூட்டர். நாங்கள் பேச அதந்த நான் இன்னொரு டெக்னிக் சொல்லியிருக்கிறேன் தான்ட்ட. அவன் சொல்கிறான் அது செய்யலாம்ண்டு. நீங்கள் சொல்கிறபடி நான் வண்ணத்தை போடுறேன், நீங்கள் பாடுங்க, நிறத்தை போடுறேன், அது வண்ணத்தை காட்டும். இப்போ திரளல திரளலோல்ல ததர நானோ நானோ திரள பாடிட்டேனா? இதை அது வண்ணமாக போடும். ஒரு வண்ணம் வருவாங்க, அதான் வண்ணம். தனித்தனியா தசநீத பதசநீத பரீசனித பகாரிசனித தசரிக மாரிக சாரி சரிகம பதமக பதச பதசரி. இதெல்லாம் நிறம். இதுக்கு பேர் என்ன? நிறம். அது வண்ணம், ராகமாக வார பகுதி. அதே மாதிரி திருமுறையில் தனிச்சொற்கள்
தோ இது நிகரம். தோடு அது வண்ணம். தோடுடைய வண்ணம். அப்போ அதை முழுமையாக பாடைக்க ஒரு பூரண வண்ணம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய இது வண்ணத்தினுடைய வடிவம். இது வண்ணத்தினுடைய இந்த பாட்டுன்றது ஒரு 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 வண்ணம். ஒரு எக்ஸன்னு வைங்க, அதுக்கு ஒரு அது பண் நட்டப்பாடை. அதுக்கு பேர் என்ன போட்டிருக்கிறாங்க? நட்டப்பாடை. அந்த பண்ணுக்கு பேர் என்ன? இதுதான். இது பெரிய ஆராய்ச்சிக்குரிய, சும்மா விளையாட்டு எடுத்தாப்பில் சொல்கிறதல்ல. இது மிகப்பெரிய ஆய்வுக்குரிய விடயங்கள். எனவே இவ்வாறான முறையில் தான் எங்களுடைய இந்த மரபு மேலெழும்பி வந்தது. இந்த மரபை எங்களால் பாதுகாக்க முடியாமல் இருக்குது. இந்த தமிழை எங்களால் பாதுகாக்க முடியாமல் இருக்குது. இந்த தமிழ் என்னன்றதை நாங்கள் பார்க்க இல்லை. இந்த தமிழை சுத்தமாக சொல்கிறோம் இல்லை. யகரம் லகரம் லகரம் இந்தியாவில் பேச எல்லாம் சேர்ந்து கலந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் அங்கேருந்து பேச முடியுமா? இதை பேச முடியுமா? நீங்கள் பிள்ளையா சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. அப்போ நாங்கள் பேச மாட்டோம். இதுதான் அதில் உள்ள உண்மை. இங்கே பாருங்கள், கொம்பளவு லகரத்தையும் மவ்வளவு எகரத்தையும் பக்கத்தில் இல்லை சேர்த்து சம்பந்தர் பாடியிருக்கிறார். போயில நல்லா கேட்கணும். போயில முன்னுக்கு வாரது மவ்வளவு எகரம், இஞ்சால வாரது கொம்பளவு. வெண்மதியும் அனல் பொங்கரவும் புனைந்த தாழ்சடையான் பனம் தாள் திருத்தாடகை இச்சரமே. இந்த கொம்பளவு லாபம் பரியுது, மவ்வளவும் லாபம் பரியுது. அதே மாதிரி கொம்பளவுலா மவ்வளவுலா மற்றது பலம் லா அதுக்கும் பரியுது. பாருங்க, தமிழ் இவ்வளோ ஆற்றல் கொண்டது. தமிழால் வாழ்த்துறது பவர்ஃபுல். இதை கண்டுதான் மற்ற இனங்கள் மற்ற மொழிகள் பயந்து இதை எப்படியும் இல்லாமல் பண்ண வேணும். எதை பயத்திறந்தா தானே தமிழ் மொழியப்பா. இந்த நூல்களை எல்லாம் எடுத்துருச்ச பல ஆயிரக்கணக்கான நூல்களை கடலில் எறிஞ்சிட்டாங்களம்மா. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கு நூல் வரிசை நான் சொல்ல துவங்கினா மூச்சு விட மாட்டேன். ஒரு நூலும் இல்லை, இன்றைக்கு ஒரு நூலும் இல்லை. எங்க நூல் எல்லாம் ஆரம்பிச்சது நமக்கு நம்முடைய நண்பன் அறிஞ்சது நமக்கு எதிரி. நமக்கு எதிரி தான் இந்த நூல்களை எரிஞ்சான். ஏன்? இந்த மொழி அழிந்து போயிடட்டு. ஆனால் அது அழிவில்லாதது. அதைத்தான் பாடினார். காதொளிரும் குண்டலத்தாள் கனிமொழியாள் வாழ்க கைக்கு வளையாவதைகொள் கன்னிகையாள் வாழ்க மேதகும் மென்மார்பிடை சிந்தாமணியாள் வாழ்க மின்னும் மணிமேகலை சூழ் மெல்லிடையாள் வாழ்க சீத மலர் பாதமொலி சிலம்புடையாள் வாழ்க சேரசோய பாண்டியதம் செல்வ மகள் வாழ்க நீதியுறும் செங்கோலாய் தூய குரல் தாங்கும் நிகர் அறியா செந்தமிழ் தாய் நீடு ஊழி வாழ்க. முன்னுக்கு என்ன சொல்கிறார்? தமிழில் இருந்த பெருங்காப்பியம் குண்டலகேசி. காதொளிரும் குண்டலத்தாள் குண்டலகேசி.
கனிமொழியால் வாழ்க. அடுத்தது வளையாபதி இல்லை, வளையாபதி இல்லை, கைக்கு வளையாபதிகொள் கன்னிகையால் வாழ்க. மிதகும் மென்மார்புடை சிந்தாமணி, சீபக சிந்தாமணி, மணிபகன். சிந்தாமணியால் வாழ்க, மிதகும் மென்மார்புடை சிந்தாமணியால் வாழ்க. மின்னும் மணிமேகலை, மணிமேகலை கிடைச்சிருக்குது. ஐம்பெருங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்களுக்குள்ள தமிழ் அடங்கி போய் கிடக்குது. தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் யாப்பு முழுக்க அடங்கி போயிருக்கு. தொல்காப்பியத்துக்கு முதல் இருந்த அகத்தியத்தில் உலகமே அடங்கி போயிருக்கு, அகத்தியர் செய்தது. ஓ, ஒரு நல்லா சொல்கிற, அவர் ஒரு இடத்துல அவரை ஃபெயில் ஆக்கி போட்டு உமையா, அவரை இந்த இலங்கை தமிழ் மக்கள் பிரச்சனையிலே அவர் உண்மையிலே ஒரு பெரிய தமிழ் அறிஞன். அவர் செய்த தமிழ் வரலாறு வசனம் மாத்திரமில்லை. இன்றைக்கு பூம்புகார் கண்ணகிக்கு திருக்குறள் கோட்டம் அங்கே இருக்குது, வள்ளுவர் கோட்டத்தில் நுங்கம்பாக்கத்தில். இப்படி அவர் ஒவ்வொன்றும் தமிழுக்காக, மற்றது வள்ளுவரை இங்கே நிறுத்தி இருக்கிறார். கடற்கரையில் முழுக்க தமிழ், ஔவையாரில் இருந்து எல்லோரும். ஆனால் இந்த எங்களோட பிரச்சனையிலே என்ன நடந்தேன்னு எங்களுக்கு இந்த வரைக்கும் தெரியாது. எங்களை வெறுக்க வச்சுட்டுது எங்களோட மக்களையும். அதுதான் அந்த ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கிட்டுது. இதை நாம் பேசியலாது, இதை நாம் மனதுக்காக வச்சுருக்கலாம். மற்றபடி அவர் கலைஞர் தான். அப்போ பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். நிறைய புலமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தமிழை உச்சரிக்க எழுத்து மிக முக்கியமானது, சொல் அதை விட முக்கியமானது. இது ரெண்டையும் விட முக்கியமானது இது பொருள். எழுத்து சொல் பொருள் என்று கூறி இன்றைக்கு ஒரு நல்ல விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இல்லை, நாங்கள் வேறு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம் என்று கூறி இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட நேரத்தையும் பார்க்காம மிகச்சிறந்த ஒரு விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு கடந்த 2 வருஷமாக கேட்டு வாரீங்க. இதில் நன்மை இருக்கான்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். நான் இந்த வீரமணியை ஏற்று பாட்டு மாதிரி முத்திரை இல்லாத கவி. யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.